ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ரோமர் 9:8 சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். வேதம் நம்மை குறித்து என்ன சொல்கிறதோ அப்படியே நாம் இருக்கிறோம். வேதம் ஒருபோதும் பொய் உரைப்பதே இல்லை. நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். கர்த்தர் காண்கிறது போல நீங்கள் உங்களை காணும்படி கர்த்தர் உங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க செய்வாராக. அதன்படி செயல்பட ஞானத்தின் ஆவியை தந்தருள்வாராக. நீங்கள் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் உடன் சுதந்திரவாளிகள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். கலாத்தியர் 4:8. ஆபிரகாமுக்கு ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் என்ற குமாரனும் கேத்தூராளின் மூலமாக பிள்ளைகளும் இருந்தார்கள். சாராளின் மூலமாய் பிறந்த ஈசாக்கு மட்டுமே வாக்குத்தத்தத்தின் மகனாயிருந்தான். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆதியாகமம் 25:5. புதிய ஏற்பாட்டிலே நாம் புறஜாதிகளாய் இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நாம் சுதந்திரவாளிகள். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கிறிஸ்துவையும் பரலோகத்தின் சகல பரிபூரணங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:39. அமெரிக்க ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கனை பார்ப்பதற்கு பல தேசத்து முக்கியத்துவர்கள் வரும்போது அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு வெளியே காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஜனாதிபதி லிங்கன் அழைத்தால் ஒழிய வெள்ளை மாளிகைக்குள் செல்ல அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் காவற்காரர்களையும் சேவகர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் சட்டை பண்ணாமல் எல்லா காவல்களையும் கடந்து உரிமையோடு ஜனாதிபதியின் அறைக்குள் செல்ல முடியும். காரணம் என்ன? அவன் ஜனாதிபதியின் மகன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், கர்த்தாதி கர்த்தருடைய செல்வங்கள். கர்த்தருடைய கிருபாசனத்தண்டை எப்பொழுதும் உரிமையோடு நீங்கள் கிட்டிச் சேரலாம். ஏனென்றால் அவருடைய, அதாவது கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. அந்த அதிகாரம் இருப்பதால் நீங்கள் ஜெயங்கொள்வீர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள். எபேசியர் 3:3. இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 7, 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 11ஆம் அதிகாரம் 1 to 29 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய கர்த்தாதி கர்த்தாவுடைய சுதந்திரவாளிகள். அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துக்கும் சொந்தமானவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.